கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு வணக்கம். இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள். அதில் யாவே ஷாலோம், அதாவது கர்த்தரே சமாதானம் என்கிற நாமத்தை குறித்து நாம் தியானிப்போம். தியோபனி என்பது தேவனின் உருவத்தோற்றம் எப்படி இருக்கும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக பயன்படுத்தப்படும் கிரேக்கு சொல் அல்லது பதமாகும். தேவன் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றியிருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. தேவனை கண்டு யாரும் வாழ முடியாது, அதாவது தேவனை கண்டால் செத்து விடுவார்கள் என்ற பொதுவான நம்பிக்கை இருந்தது. ஆனால் தொடக்கத்தில் அப்படி இருக்கவில்லை. ஆதியாகமத்தில் பூமியில் ஆதாமும் ஏவாளும் தேவனின் பிரசன்னத்தை எந்த மனிதனும் அனுபவித்ததை காட்டிலும் சிறந்த முறையில் அனுபவித்த நேர்த்தியான இடமாக ஏதேன் தோட்டத்தை காண்கிறோம். தேவனின் பிரசன்னத்தின் காரணமாக அவர்களின் நிர்வாணம் கூட அவர்களை தொந்தரவு செய்யாத அமைதியான நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். பூமியில் அது உச்சக்கட்ட சமாதானத்திற்கான மிக சிறந்த காட்சியாகும். வருந்தத்தக்க விதத்தில் பாவம் மனித குலத்திற்குள் நுழைந்தவுடன் அது சிதைந்தது. தேவன் அவர்களை தம்முடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றினார். அப்போதிருந்து மனித குலம் அத்தகைய சமாதானத்திற்காக இயங்குகிறது. நியாயாதிபதிகளின் காலங்களில் இஸ்ரேல் மக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டதை கண்டிக்கும் விதமாக தேவன் மீதி யானியர்களை அனுப்பி நீண்ட காலத்திற்கு அவர்களை தாக்கி கீழ்ப்படுத்த அனுமதித்தார். இஸ்ரேலில் சமாதானம் இல்லாமல் போனது. ஜனங்கள் தங்களை ஜெயித்தவர்களுக்கு பயந்து மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தனர். இதை நியாயாதிபதிகள் 6:2 நாம் படிக்கிறோம். அவர்களின் எதிரிகள் அவர்களின் உணவை கொள்ளையடித்ததால் அவர்கள் உயிர் வாழ தேவையான கொஞ்ச உணவை கூட மறைத்து வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் தான் கிதியோனுக்கு ஒரு தியோபனி இருந்தது. தேவன் அவருக்கு தரிசனமானார். அவருக்கு தேவன் சொன்ன முதல் செய்தி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நியாயாதிபதியின் புத்தகத்தின் 6வது அதிகாரத்தில் முழு கதையையும் நீங்கள் படிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை முகமுகமாய் கண்டதை உணர்ந்தவுடன் அவர் செத்து விடுவார் என்று பயந்தார். இங்கே அடுத்தது என்ன நடந்தது என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 23-24. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னார்? உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அவர் பெற்ற சமாதானத்தால் ஆறுதல் அடைந்தார். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், கர்த்தரே சமாதானம் என்று பெயரிட்டார். பிரதிபலிப்பிற்கான புள்ளிகள். கர்த்தரே சமாதானம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடன் ஒப்புரவை பெற்று அவருடன் சமாதானமாக வாழ்கிறீர்களா? நாம் கர்த்தருக்கு பயந்து அதே சமயம் தேவனோடு சமாதானமாக வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசு தனது விலையேற பெற்ற உயிரை விலையாக கொடுத்து தேவனுடனான ஒப்புரவையும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 சொல்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் யோவான் 17:27 சொல்கிறது, இயேசுவின் வார்த்தைகளை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்புகிறீர்களா? தேவன் உங்களுக்கு இலவசமாக வழங்கிய இந்த சமாதானத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? தேவையற்ற பயங்கள் உங்கள் சமாதானத்தை திருடுகின்றனவா? அவற்றை எழுதி உங்களுக்கு சமாதானத்தை வழங்கும்படி சமாதானத்தின் கர்த்தரிடம் வேண்டுதல் செய்யுங்கள். மேலும் தியானத்திற்கு சில வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 அதிகாரங்களை படியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாழ்க்கையை விட மேலான பரலோகத்தில் கடவுள் நமக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை பற்றி தியானியுங்கள். கர்த்தரே சமாதானம், யாவே ஷாலோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வேலையில் உம்முடைய வசனத்தை தியானிக்க நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று கூட நாங்கள் பார்த்தோம், தேவனே நீர் சமாதானமான தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் சமாதானத்துடன் வாழ்வதற்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து எங்களுக்காக நீர் சிலுவையில் பலியானீர். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நிறைய நாட்களில் நாங்கள் வெவ்வேறு காரியங்களுக்கு பயப்படுகிறோம். வெவ்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுடைய சமாதானத்தை இழக்கிறோம். இன்று நாங்கள் பார்த்தோம், சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். அந்த சமாதானத்தை நாங்கள் புரிந்து கொண்டு சமாதானத்துடன் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த மாபெரும் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.